இணை வைக்கின்ற இது வந்து உலகம் அழிகிறது வந்து 21ஆம் தேதி உலகம் அழிய போகுது இருக்கிறாங்க. உலகம் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. இன்டர்நெட்டு எல்லா இடங்களுமே பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் வந்து என்ன ரொம்ப ஒரு அழகான ஒரு தெளிவான ஒரு மார்க்கம். இஸ்லாம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா, உலகம் அழியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலகம் நிச்சயமாக ஒரு நாள் அழிக்கப்படும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் 21ஆம் தேதி உலகம் அழியுமா? உலகம் நிச்சயமாக சத்தியமாக அழியாது. ஏன் அழியாது என்றால், உலகம் அழிவதாக இருந்தால் அதற்கு சில நிகழ்வுகள் ஏற்பட வேண்டும் என்று என்ன செய்யறான், அகில உலகத்தையும் படைத்து அல்லாஹ் சொல்றான். அதுல வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும், இந்த மாதிரி தஜ்ஜால் இருக்கிறவங்க வருவான், இந்த மாதிரி பெரிய 10 அடையாளங்கள் இருக்கு. முன்னறிவு வந்து 10 பெரிய அடையாளங்கள் இருக்குது. அது நிகழணும், இதெல்லாம் நிகழணும். அது இல்லாம இப்ப இவங்க உலகம் அழிங்கிறது என்ன காரணத்தை சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மயான் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இருந்திருக்கிறாங்க, ஒரு பகுதி மக்கள். அவங்க வந்து வானிலையை வந்து நல்லா ஆய்வு பண்ணக்கூடியவங்களாகவும் வான சாஸ்திரங்கள் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, ஒரு காலண்டரை ஒன்று உருவாக்குனாங்க. உருவாக்கி வச்சவங்க என்ன செய்ய, அவன் புத்தி கேட்டின அளவுக்கு அவன் உருவாக்கின காலண்டர் எது வரைக்கும் உருவாக்கி இருக்கிறான், 21/12/2012 வரைக்கும் என்ன செஞ்சான், அவன் காலண்டர் உருவாக்கி இருக்கிறான். காலண்டர் அவனுடைய காலண்டருடைய கணக்கு முடிஞ்சு போயிட்டு மறு ஒரு காலண்டர் உண்டாக்கி இதோட இருக்கக்கூடிய காலண்டர் சேர்த்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது முடிஞ்சதோட வேணும் செஞ்சுட்டான், உலகம் அழிய போகுது அப்படின்னு என்ன செய்யறான் சொன்னாங்க. அதுக்கு தோற சில சோசியக்காரன் என்ன செஞ்சான், பீதியை கிளப்பி விட்டாங்க. இதுக்கு மார்க்கத்துக்கு என்ன செய்ய கிடையாது. இது வந்து ஒரு முஸ்லீம் நம்பவே முடியாது, நம்பவும் கூடாது. உலகம் அழிக்கப்படுங்கிறத மாற்றுக்கிறது அல்லாஹ் குர்ஆனே சொல்றான். இஸ்ஸலூனக அனிஸ்ஸாஅ, அந்த மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். அது பற்றி ஞானம் உனக்கு எங்கே இருக்கிறது? ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிறார். அது உனக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் உனக்கு தெரியாது, உனக்கு எங்கே இருக்கிறது? அது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அது ஒரு அப்படிங்கிறதும் வந்துடும். அதுக்கு முன்னாடி நிகழக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. பெண்கள் வந்து ஆடை அணிந்து நிர்வாணமாக இருப்பார்கள், அப்படி இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க போடக்கூடிய ஆடை வந்து இருக்கிற ஆடை மாதிரி தெரியல, அப்படி எல்லாம் அவங்களுடைய அங்க அவங்களும் விசாரமாக காட்டக்கூடிய அளவில் இருக்கிறது. அதே மாதிரி விபச்சாரம் பெருகி விடும் என்றார்கள், அது நாடு ஃபுல்லாக நடக்குது. கொலைகள் அதிகரித்து விடுந்தார்கள், உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மது அதிகமாக இருந்தார்கள், அரபு நாட்டிலே வந்துருச்சு. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன சின்ன சின்ன முன்னறிவிப்புகள் எல்லாம் என்ன செஞ்சு நிறைவேறிடுச்சு. ஆனால் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கிறது, தஜ்ஜால் வரக்கூடியது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடியது, அந்த பேசக்கூடிய பிராணிகள் வரக்கூடியது, மிகப்பெரிய ஒரு 3 பூகம்பங்கள்லாம் ஏற்பட வேண்டிய இதுகள்லாம் என்ன செய்ய கிடையாது, ஒன்றும் வர கிடையாது. இன்னும் சில முன்னறிவு அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொன்னார், ரசூலுல்லாஹ்வும் சொன்ன முன்னறிவிப்புகள்லாம் நடக்க கிடையாது. அதெல்லாம் நடக்காம என்ன செய்யாது, உலகம் அழியாது. உலகம் அழியுங்கிறது அந்த மாற்று கருத்து கிடையாது. அது எவனாலையும் சொல்ல முடியாது. தேதி குறிப்பிட்டு சாதாரண மழை பெய்யறதை அவன் சொல்ல முடியல. மழை பெய்யறது எவனாலும் சொல்ல முடியுமா? வானிலை அறிக்கைன்னு அவனாலே சொல்ல முடியாது. இங்கும் அங்குமாகம்மா, லேசானது முதல் மிதமானது வரையும்மா, பெரிய கூடும்னு தான் சொல்லுவான். அவன்கிட்டே போய் கேட்டிருக்காங்க, உலகம் அழியுமா? காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குதுன்னு அவன் சொல்லியிருக்காங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் உலகம் அழிய போகுது. இப்படி இடத்தையாவது அவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க, மக்களை தீதியை உண்டு பண்றாங்க. ஆமா, என்ன சொல்ல போனா இந்த 2000 வந்தோட உலக அழிச்சிருந்து உலக விட்டாங்க. அப்புறம் 2012 ஒரு படம் எடுத்தாங்க. 2012 மக்களை வந்து எப்படியாவது செய்யணும், அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு பயத்திலே வச்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு திட்டம் போட்டு செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி சொன்ன எத்தனையோ ஜோசியக்காரெல்லாம் போய் பேசி போயிட்டாங்க. இன்ஷால்லா நாளைக்கு 21ஆம் தேதி நாளை கழிச்சு என்ன செஞ்சுறேன், அவங்களுடைய எல்லா விதமான பொய் பித்தலாட்டம் எல்லாம் என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய உதவியால் அப்பட்டமாக வெளிச்சத்துக்கு வந்துவிடும். இது ஃப்ராடு என்பதற்கு என்ன. அதனால வந்து இது நாசா அறிவிக்கிறேன், நாசா நம்ம அறிவிக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் நாசா சொல்றது கேட்கறது இல்ல.